இன்னைக்கு பார்க்க போற நாவல் ஒரு 18+ நாவல். அந்த நாவல் பேர் சாசர். தமிழ் டிரான்ஸ்லேஷன் பேரு ஒரு தோழனின் கதை. இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணவர் எஸ் விஜயன். கதை ஆரம்பிக்கும் போது பாரிஸ் நகரத்துக்கு மேல பறக்கும் தட்டுகள் பறந்துகிட்டு இருக்கு. முறையா மனுஷங்களும் வேற்றுகிரகவாசிகளும் தொடர்பு கொள்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நேரத்துல அதே நகரத்தில் ரொம்ப போரிங்கான ஒரு லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருக்கான் கிறிஸ்டியன். அவங்க அம்மாவுக்கு அல்சைமர்ஸ். எல்லா டிவி சேனல்ஸ்லையுமே ஏலியன்ஸ் பூமியை விசிட் பண்ண வராங்கன்றத பெருசாக பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஆச்சரியத்தில் இருக்கும்போது இவன் மட்டும் அதை துச்சமாக நினைக்கிறான். கிறிஸ்டியன் ஒரு ரெக்கார்ட் ஸ்டோர் வச்சிருக்கான். வினைல் சிடிஸ்லாம் விற்கிற கடை. கிறிஸ்டியன் மியூசிக்கில் ரொம்ப ரிஃபைண்டான டேஸ்ட் உள்ள ஆளாக தான் இருக்கான். கதையில் அடுத்ததா வேற்றுகிரகவாசிங்க மனுஷங்க கூட சகஜமாக பழக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நாவல் முழுக்க கிறிஸ்டியன் வேற்றுகிரகவாசிங்களை மெட்டல் மண்டையன் தான் அட்ரஸ் பண்ணுறான். அப்படிப்பட்ட ஒரு மெட்டல் கிறிஸ்டியனோட கடைக்கு வந்து எனக்கு நல்ல மியூசிக் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறான். இதுங்களுக்கு எங்க ரசனை இருக்க போகுதுன்னு கிறிஸ்டியனும் ஜான் கோல்ட்ரினோட அசென்ஷனை ரெக்கமெண்ட் பண்றான். ஆனா கிறிஸ்டியன் நினைச்சதுக்கு நேர்மாறா அந்த மெட்டல் மண்டையன் நைட் ஃபுல்லா அந்த பாட்டை கேட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு ஜாஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஸோ இதுல இருந்தே அவங்க ரெண்டு பேர் பாண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்டியன் அவனை பீச்சுக்கு கூப்பிட்டு போறான். கூட்டிட்டு போய் இந்த கடல் கியூரியாசிட்டியை தூண்டக்கூடியது. அப்படி தூண்டினதுனால தான் எங்க முன்னோர்கள் கடல் பயணம் செஞ்சு கடலுக்கு அந்த பக்கம் இருக்க நிலத்துல இருக்க பழங்குடிகளை கொன்னு நிலத்தை ஆக்கிரமிச்சாங்க வரலாறுலாம் சொல்றான். இது மட்டும் இல்லாம அவங்க செக்ஸை பத்தியும் பேசிக்கிறாங்க, பர்வர்ஷனை பத்தியும் பேசுறாங்க. அப்பதான் கிறிஸ்டியன் அந்த மெட்டல் மண்டையனுக்கு பானை இன்ட்ரடியூஸ் பண்றான். பானை இன்ட்ரடியூஸ் பண்ண கிறிஸ்டியன் செக்ஸுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி சொல்லல. ஆனா அந்த மெட்டல் மண்டையனா லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு சிக்மெண்ட் ஃப்ராய்ட்லாம் எடுத்து படிச்சு அதை புரிஞ்சுக்கிறான். இந்த நாவல் முழுக்க மெட்டல் மண்டையனுக்கு டயலாகே கிடையாது. அவன் என்ன பேச வரான்றது கிறிஸ்டியன் மூலியமா தான் நம்மளுக்கு தெரியும். கிறிஸ்டியனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. பட் ஆனா அவங்க ரிலேஷன்ஷிப் விரிசல் விட்ட ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. ஒரு தொடுதல் போதும் அது நொறுங்கி கீழே விழுறதுக்கு. அந்த ஒரு தொடுதல் வேற யாரும் இல்ல, கிறிஸ்டியனோட மிஸ்ட்ரஸ் தான். ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கிறிஸ்டியனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இவர் தன்னோட மிஸ்ட்ரஸ் கிட்ட போறாரு. பட் தட் டிட்ன்ட் ஒர்க் அவுட் ஐதர். ஸோ உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்க நேரத்துல தனக்கு பிடிச்ச பெயிண்டிங் முன்னாடி மியூசியம்ல போய் உட்காந்துடுறாரு. அந்த நேரத்துல மெட்டல் மண்டையன் வரான். ஆறுதலா பக்கத்துல உட்காந்துக்கிறான். ஒரு கண்ணாடியை கிஃப்ட் பண்ணி இதை போட்டுக்கோன்னு சொல்றான். அந்த கண்ணாடியை போட்ட உடனே ரெகுலேட்டர் திருப்பினா தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நியூடா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இது கிறிஸ்டியனை உடனே சேர் அப் பண்ணிட்டு அங்கிருந்து நிறைய பெண்களும் ஆண்களும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு போயிடுறாங்க. தன்னோட மனைவியும் மிஸ்ட்ரஸையும் மறந்துருக்கிற நேரத்துல ரெகுலேட்டரை இன்னொரு திருவிடுறான். திருவின உடனே இப்ப வரைக்கும் நியூடா தெரிஞ்சவங்க எல்லாம் ஸ்கெலிட்டன்ஸா தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. பயந்தடிச்சு கண்ணாடியை கழட்டிடுறான். கிறிஸ்டியனுக்கு ஒரு சித்தி இருக்காங்க. அவங்க எப்பவுமே வீடு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவனை பார்க்கும் போதெல்லாம் நீ ரொம்ப சிடுனே இருக்கடா, கொஞ்சமாவது சிரி, நீ பயணம் பண்ணு, நீ பயணம் பண்ணா உன் வாழ்க்கை சுவாரஸ்யமாகும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கிறிஸ்டியன் அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியா ஒரு நாள் மெட்டல் மண்டையன் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்றான். தனக்கு இருக்க ஒரு ஃப்ரெண்டும் போறதை நினைச்சு கிறிஸ்டியன் ரொம்ப வருத்தப்படுறான். ஆனா அது மூஞ்சில காட்டிக்கல. மெட்டல் மண்டையன் பார்ட்டிங் கிஃப்ட் ஒன்று தரான். இதுவும் வில்லங்கமான ஒரு கிஃப்ட் தான். ஒரு தொப்பி, ஆனா அதுல ஒரு ஆண்டனா இருக்கு. அதை தலையில மாட்டின உடனே எந்த பெயிண்டிங் முன்னாடி இவன் உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பானோ அந்த பெயிண்டிங் குள்ள போயிடுறான். அந்த பெயிண்டிங்ல ஒரு அழகான பொண்ணு கையில புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட போய் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவ புத்தகத்தை வாங்கி படிக்கிறான். ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் செக்ஸும் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா டைம் ஆகுதுன்னு அந்த தொப்பியை கழட்டிடுறான். கழட்டினவனு ரியாலிட்டிக்கு வந்துடுறான். அவனோட ஃப்ரெண்டான மெட்டல் மண்டையனுக்கும் வாய் நிறைய பல்லோட வலி அனுப்பியும் வைக்கிறான். அதுக்கப்புறம் நாட்கள் போது எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் அந்த தொப்பியை மாட்டிட்டு பெயிண்டிங் உள்ள போயிடுறாரு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அதுவும் அவனுக்கு போர் அடிச்சிருது. யாரை இவன் பேரழகின்னு சொன்னானோ, எந்த பெயிண்டிங்கை ரொம்ப அழகுன்னு சொன்னானோ அதுவே இப்போ அவனுக்கு சலிப்பு தட்டிடுச்சு. மன அழுத்தமோ வாழ்க்கையில பிடிப்பில்லாம போறதோ கஷ்டம் கிடையாது, ரசனை இல்லாம போறதுதான் பெருந்துயரம்ட்டு கிறிஸ்டியன் சூசைட் பண்ண போறான். அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு கால் வருது, அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. அவங்க அம்மாவுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இரங்கல் கடிதத்தெல்லாம் படிக்கும் போது ஒரு இன்விடேஷன் வந்திருக்கிறதையும் பார்க்கறான். அந்த அழைப்பு வேற எதுவும் இல்ல, விண்வெளி பயணம் மேற்கொள்றதுக்கான ஒரு அழைப்பு தான். இதுக்கு காரணம் அந்த மெட்டல் மண்டையன் தான். ஒரு வழியா விண்வெளி பயணத்தையும் மேற்கொள்றான். அங்கிருந்து தன்னோட சித்திக்கு போஸ்ட் கார்ட்ஸையும் அனுப்புறான். அந்த போஸ்ட் கார்ட்ஸ்ல கிறிஸ்டியன் ஒரு வழியா சந்தோஷமா இருக்கிறத அவங்க சித்தி பாக்குறாங்க. நம்பிக்கையோடு வாழ்வேன்னு நாவல் முடியுது. இந்த நாவல் ஒரு ஈஸி ரீட் தான். ஒரு 1 ஹவர்லயே படிக்கிற மாதிரியான புக்கு தான். கிறிஸ்டியன் ஒரு லைக்கபிள் கேரக்டரே கிடையாது. அவன் மேல நிறைய தவறு இருக்கு. அவன் கூடலாம் இருக்கிறதுக்கு ஒரு ஏலியனால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மெட்டல் மண்டையனுக்கு தன்னோட கிரகத்துல தன்னோட வாழ்க்கையிலே பெருசா சுவாரஸ்யம் இல்லாம பயணம் பண்ணி பிரபஞ்சத்துல மற்ற கிரகங்கள்ல வாழ்க்கையை சுவாரஸ்யமா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். இந்த கிராஃபிக் நாவலை தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறது லயன் காமிக்ஸ்.